டாய் குட்டி பையா, என்னடி தங்கம், என்னடா சிரிப்பு? டேய் சத்தியமா புரியலடா நீ என்ன பேச வரேன்னு. நீ என்ன திட்டுறியா என்ன பாராட்டுறியா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா இது கூட நல்லா ஜாலியா தான்டா இருக்கு. நான் மட்டும் பேசினா போதும், நீ எனக்கு திருப்பி ரிட்டர்ன் எதுவும் கவுண்டர் கொடுத்துட மாட்டல. அதுவே நல்லா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும்டா தம்பி, நீ வளர்ந்து பெருசாயி இதுவாகணும் அதுவாகணும் அப்படின்னா எனக்கு எந்த கனவும் கிடையாது. ஆனா நீ ஒரு ஒழுக்கமான பையனா வளரணும். அப்புறம் உனக்கு தங்கச்சி வருமா அக்கா வருமா? இல்ல உன்னதான் ஃபர்ஸ்ட் எடுத்ததா சொன்னாங்க. அடுத்த செகண்டே தேவசேனாவை எடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உன்னதானே எடுத்தாங்க. அதனால நீ தான் அண்ணன், அவ தான் உனக்கு தங்கச்சி. சரியா? அவளையும் நீ நல்லா பத்திரமா பாத்துக்கணும் என்ன? அப்புறம் அம்மாவை பாத்துக்கோ அப்பாவை பாத்துக்கோலாம் சொல்ல மாட்டேன். என் பொண்டாட்டிய நான் பாத்துக்கிறேன். நீங்க நல்லபடியா படிச்சு வளர்ந்து வந்தாலே எங்களுக்கு அது போதும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பொண்ணுங்க தான் நம்ம சொசைட்டில பாதுகாப்பா இருக்கணும்னு கத்து கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப நான் உனக்கு என்ன தெரியுமா கத்து கொடுக்க போறேன்? ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க எல்லாரையும் மதிக்க கத்துக்கணும். பையன்ற ஒரு பவரை யூஸ் பண்ணி இங்க நிறைய பசங்க சும்மா இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லாம நீ ஒரு சொசைட்டில நல்ல பேர் வாங்கணும். தப்பா இருந்தா தட்டி கேளு, சரியா இருந்தா விஷயத்தை எடுத்து சொல்லு. எதுவா இருந்தாலும் அது உன் கையிலயும் உன் குணத்திலயும் தான் இருக்கு. இப்போதான் நீ பிறந்திருக்க. நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேட்கும் புரியும்னு எனக்கு தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உன்னை இந்த சொசைட்டில நல்ல ஒரு பையனா பேர் வாங்க வைக்கிறது என்னோடையும் அம்மாவோடையும் கடமை என்ன? யாரையும் மரியாதை இல்லாம பேசக்கூடாது, யார் மனசையும் துன்புறுத்துற மாதிரி பேசக்கூடாது. நல்ல குணத்தோட நல்ல ஒரு அழகான அருமையான பையனா வளரணும். குறும்பா ஒற்றை கிரையன் ரெண்டாயோடத்து கிடுக்கிடுவோம் ஒரு லட்சிவல் பையாவேனத்து நொறுக்கிடுவோம் நொறுக்கிடுவோம் குறும்பா என்னுலகே நீ தாண்டா குறும்பா என்னுயிரே நீ தாண்டா. கார்த்திக் கார்த்திக் மயில் குயில்கள் காணும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததா. பியூட்டிஃபுல். கார்த்திக், நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நீங்க இதழ் குட்டியை பாத்துக்கோங்க. நீ மட்டும் தனியாவா போற? இல்ல கார்த்திக், நானும் புஷ்பாவும் போறோம். எல்லாருமே அவங்கவுங்க வேலையில பிஸியா இருக்காங்க. நாங்க மட்டும்தான் ஃப்ரீயா இருந்தோம். சரி போலாமாக்கா அப்படின்னு கால் பண்ணி கேட்டா போலாமான்னு சொன்னேன். கண்மணி, நீ மட்டும் இப்படி இவ்வளவு அழகா இருக்க. கார்த்திக் சும்மா இருங்க. கல்யாணம் ஆனதுக்கு அடையாளமா மேல குங்குமம், அழகான பொட்டு, அதுக்கு மேல சின்னதா ஒரு குங்குமம், நல்ல ஜட பின்னி பூ வச்சு அழகான ஒரு புடவை, அதுக்கு மேட்சிங்கா பிளவுஸ். பா செம்ம அழகா இருக்கு கண்மணி. உங்க அம்மா அப்பா சின்ன வயசுலயே கணிச்சிட்டாங்க போல, நீ பெருசானதுக்கு அப்புறம் நல்ல அழகா இருப்பேன்னு. அதனாலதான் உனக்கு கண்மணின்னு பேர் வச்சிருக்காங்க. நல்லா உருட்டுறீங்க கார்த்திக் நீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்களோ இல்லையோ நல்லா உருட்ட கத்துக்கிட்டீங்க போங்க. ஏய் சத்தியமா சொல்றேன்டி, அவ்வளவு அழகா இருக்க. சரி இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் இப்ப கோயிலுக்கு போகணும், தள்ளுங்க. நீ கோயிலுக்குலாம் ஒண்ணு போவேனா, வீட்லயே இரு. கார்த்திக், நான் புஷ்பா கிட்ட வரேன்னு சொல்லிட்டேங்க. அவ எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நீங்க நவருங்க, நான் போயிட்டு வரேன். இதழ் குட்டியை மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க. அவளுக்கு சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் போயிருக்கேன். இன்கேஸ் அழுதானா ஸ்நாக்ஸ் எல்லாம் டப்பால போட்டு வச்சிருக்கேன், எடுத்து கொடுங்க. அப்புறம் பசிக்கு அழுதானா சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டுருங்க. நான் அதுக்குள்ள வந்துருவேன். ஆனா எனக்கு உன்னை எப்படி பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. நானும் பேசாம கோவிலுக்கு வரவா? உன்னை பாத்துக்கிட்டே இருப்பேன்ல. என்னைய பாத்துக்கிட்டே இருந்தா இதழ் குட்டியை யார் பாத்துக்கிறது? ஆனா நீ ரொம்ப மோசம் கண்மணி. கல்யாணத்துக்கு முன்னாடி அது அப்படி இப்படின்னு டெய்லியும் எப்பயாவது ஒரு தடவை மீட் பண்ணி நல்லா பேசிப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் 24 மணி நேரமும் ஒரே வீட்டுல தான் இருக்கும். ஆனா சரியா கூட பேசிக்க மாட்டோம். நீ என்னமோ வேலை வேலைன்னு சுத்துற மாதிரியே இருக்கு எனக்கு. யாரு நானா? நீங்க தான் உங்க டீன் கூட ஜூம் கால்ல பிஸியா இருந்தீங்க. நான் வெட்டியா தானே இருந்தேன். நீங்க இதழ் குட்டியை பாத்துக்கோன்னு என்கிட்ட அமிச்சிட்டு நீங்க ஜூம் கால்ல பேசிட்டு இருந்தீங்க. நான் என்ன பண்ண முடியும்? கண்மணி, இந்த வாய் ஒண்ணு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், பர்ஃபெக்டா இருப்ப கண்மணி. எப்படி கார்த்திக், முகத்துல கண்ணு மூக்கெல்லாம் இருக்கும்போது வாய் மட்டும் இல்லைன்னா அந்த இடம் மட்டும் பிளெயினா இருக்காது? ஒரு மாதிரி அசிங்கமா இருக்காது? சரி சரி மறைக்காதீங்க, தள்ளுங்க, எனக்கு லேட் ஆயிடுச்சு. சரி போயிட்டு எவ்வளவு நேரம் ஆகும் வரதுக்கு? ஒரு 1 hour தான் கார்த்திக், இங்க பக்கத்துல தான், போயிட்டு உடனே வந்துருவேன். ஆஹா 1 hourலாம் ஜாஸ்தி. மேக்ஸிமம் உனக்கு 15 minutes தான் டைம். இப்படி போற, சாமியை பாக்குற, திருநீரை வாங்குற, பிரசாதத்தை வாங்குற, கடகட திரும்பி வர. என்ன விளையாடுறீங்களா? போறதுக்கே 1/2 hour ஆகும் கார்த்திக். ஷோ சரி ஓகே, இப்போ என்ன நான் சீக்கிரம் வரணும் அவ்வளவுதானே? சீக்கிரமா வந்துடுறேன், விடுங்க கார்த்திக், டைம் ஆயிடுச்சு. சரி சரி போயிட்டு வா. அப்புறம் பாத்து பத்திரம் என்ன? சரி. அப்புறம் இத சொல்லாமே போற? நான் என்ன சொல்லிட்டேன்? டெய்லி எத்தனை வாட்டி நம்ம பாக்குறோமோ அத்தனை வாட்டி இதை சொல்லணும்னு சொல்லிருக்கேல. லவ் யூ கார்த்திக். லவ் யூ கண்மணி. பாத்து பத்திரமா போயிட்டு வா. ஓகே. வாடி வா,
கோவிலுக்கா கிளம்புற? அன்னைக்கு நீ என்னென்னலாம் டார்ச்சர் பண்ண, சாக்லேட்லாம் வாங்க விட்டு என்னென்னலாம் பேச விட்ட, இன்னைக்கு இருக்குடி மவளே. என்னங்க என்னங்க என்னம்மா? என்னங்க, பீரோல இருந்த என் ட்ரெஸ் எல்லாம் காணுங்க. என்னோட சாரி, என்னோட சுடிதார்லாம் எதுவுமே இல்ல. உங்க ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. ஐயோ, திருட ஏதோ வந்து தூக்கிட்டு போயிருப்பானோ? தெரியலையேம்மா. ஏங்க, திருட வரவன் நகையை திருடாம என் புடவையை திருடிட்டு போறேன். என்னங்க, எங்கங்க போயிருக்கோம்? ஏய், நீ ஏன் திருடன்னு யோசிக்கிற? திருடின்னு யோசி. ஒருவேளை வந்து திருட பொம்பளை திருடியா கூட இருக்கலாம்ல. அதனாலதான் உன்னோட புடவையெல்லாம் ஆட்டையை போட்டு போயிருக்காங்க. கொஞ்சமாவது லாஜிக்கா பேசுங்க. நகையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா நீங்க சொல்றத சரின்னு ஒத்துக்கலாம். நகையெல்லாம் அப்படியே தானே இருக்கு, வச்சது வச்சபடி அப்படியே தான் இருக்கு. ஆனா ட்ரெஸ் மட்டும் காணோனா? காணோனா? ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி திருடன் தாங்க எடுத்துட்டு போயிருக்கான். அதுவும் சாதாரண திருடன் இல்லைங்க. சாதாரண திருட இல்லையா? அப்புறம் இந்த தங்க புஷ்பத்தோட செல்ல திருடன். நீங்க தானே எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கீங்க. பல்ல காட்டுறீங்க? எதுக்குங்க எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுட்டு இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? டைம் ஆயிடுச்சு, கண்மணி அக்கா வர வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கோவிலுக்கு போகணும், சீக்கிரம் சொல்லுங்க எங்க இருக்குன்னு. சொல்ல மாட்டேனே, நீயே கண்டுபிடிச்சுக்கோ. என்னங்க, என்ன விளையாட்டுது? ட்ரெஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு விளையாடுறது ஒரு விளையாட்டா? ஓய், 10 நிமிஷம் பிரேக்ல வந்திருக்கேன்டி. அதுவும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் இங்க வந்தேன். நீ என்னடானா உன் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு கோவிலுக்கு கிளம்புற. அதெல்லாம் முடியாது. மறுபடியும் நான் லாகின் பண்ண போவேல, அப்ப நீ கோவிலுக்கு போனா போதும். அதுக்கப்புறம் அடுத்த பிரேக்குள்ள நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்தாகணும். சரிங்க, நான் இப்ப போகல. நீங்க அடுத்து லாகின் பண்ணுவீங்கல்ல, அப்ப போறேன். ஆனா புடவை எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அதெல்லாம் எடுத்து நான் சரி பண்ணாதானே அடுத்து கிளம்ப கரெக்டா இருக்கும். வாங்கம்மா வாங்க. இந்த 10 நிமிஷம் பிரேக்ல நீ புடவையை மட்டுமே கட்டிட்டு உட்காந்துருப்ப. நான் சும்மாவே உன்னை பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா? புடவை கட்டுறதை நீங்க பார்த்துட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்க வெளியே உட்காந்துருங்க, நான் புடவை கட்டிட்டு வரேன். ஐயா, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறோம்னு நினைப்போ ஓங்கி பல்லெல்லாம் கட்டிடுவேன். ஒழுங்கா உட்காருடி. வர வர ரொம்ப தாங்க ஓவரா பண்றீங்க. அன்னைக்கு நீ தானமா சொன்ன என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, லேப்டாப்க்கு தாலியை கட்டி போனுக்கு மெட்டி போட்டு விட்டு ஹெட்போனுக்கு குங்குமத்தை வச்சு விட்டு அதுங்க கூடயே குடும்பம் நடத்துன்னு. அதான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் கூட குடும்பம் நடத்தலான்னு வந்துட்டேன். கரெக்டு தான். அதுக்குன்னு இப்போ எனக்கும் வேலை இருக்குல்ல. கண்மணி அக்காவை வேற கரெக்டா வர சொல்லிட்டேன். அக்கா வேற வெயிட் பண்ணுவாங்க. அதான். மாட்னியா மாட்னி அடிக்குள்ளச்சி, எனக்கு இப்படித்தானே இருந்திருக்கும். எப்படியெல்லாம் என்னை வச்சு செஞ்ச. இப்ப நான் இன்னொரு 10 நிமிஷம் வேற என்னோட பிரேக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணலான் இருக்கேன். என்ன சொல்ற? என்னங்க, ஏங்க அப்படி பண்றீங்க? ஆனா நல்ல நேரம் காலம் தெரிஞ்சு பண்றீங்கங்க, அது மட்டும் புரியுது. என்ன லட்டுமா, என் பொண்டாட்டி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு ஜாலியா இருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை கண்டுக்கவே மாட்டேன்னு நீ தானே ஃபீல் பண்ண. அதான் எனக்கு திடீர்னு ஞானோதயம் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம பொண்டாட்டி கூட தாண்டா ஃபுல்லா இருக்கணும். நம்ம வேலையை நம்மளுக்கு முக்கியம் இல்லடா, நம்ம அவ கூட தாண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா வந்தா. என்னம்மா போமா, இன்னைக்கு ஒன்னு வச்சு செய்ய போறேன்டி மவள. இங்க பாருங்க, உங்க விளையாட்டெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. கண்மணி அக்கா கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு டைம் ஆகுது, கோவிலுக்கு போகணும். சீக்கிரமா என்னோட புடவை இல்ல அட்லீஸ்ட் சுடிதாரையாவது கொடுங்க, அதையாவது போட்டுட்டு போறேன். என்னோட பிரேக் முடியற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது. சரி, தராதீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. நான் நைட்டியோடயே கோயிலுக்கு போறேன். போயிட்டு வரேன். அடி பாவி, அந்த லெவலுக்கு இறங்கிட்டியா? சரி, இவ்வளவு தூரம் ஆசைப்பட்டு கேட்டுட்ட, ஒரு சேஞ்சுக்கு நல்லாதான் இருக்கும். போயிட்டு வா. என்னங்க, கொடுங்க, ஏங்க அப்படி பண்றீங்க? என்ன லடுமா, நீ தானே ஆசைப்பட்ட நைட்டியோடய கோயிலுக்கு போகணும்னு. போயிட்டு வா. சரி, நான் போறேன், போங்க. ஏய் நில்லு நில்லு. அப்படி வாங்க வலிக்கு. சொல்லுங்க, என் புடவை எங்க இருக்கு? இல்ல போகும்போது டோரை நல்லா லாக் பண்ணிட்டு போன்னு சொல்ல வந்தேன். நீ போயிட்டு வா. சரி சரி, ரொம்பவும் ஓட்டிட்டேன் உன்ன. இதுக்கப்புறமும் நான் ரொம்ப பேசினேன்னா நீ அவ்வளவுதான். எனக்கு சோத்துல விஷத்தை வச்சாலும் வச்சிருவேன். என்னோட லேப்டாப்க்கு பக்கத்துல ஒரு கபோர்டு இருக்குல்ல, அந்த கபோர்ட்ல தான் உன்னோட புடவை எல்லாத்தையும் வச்சிருக்கேன். அங்க என்னோட ஃபைல்ஸ்லாம் இருக்கு, பார்த்துடு. கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன், இருங்க. இவளை வம்பளுக்கிறதுக்கு கூட ஜாலியா தான்ப்பா இருக்கு. ஜனனி, ராம் சார் வந்திருக்காரு. பார்த்தேன் மேம். அப்புறம் என்ன பேசாம இருக்க? நான் ஏன் மேம் பேசணும்? ஏய், அவர் உன் தானே, அவரை தானே லவ் பண்ற? இல்ல மேம், அது அப்போ, இப்போலாம் இல்ல. ஏண்டி, என்னாச்சு? அவரு வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு மேம். முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ இல்லைன்னு நினைச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடியே சார் எனக்கு தெரியும். சாயோட ஃப்ரெண்டு தான் சாய். இவர் எல்லாம் ஒன்றா தான் படித்தாங்க. அப்போலேருந்தே தெரியும். அதை வச்சு தான் நான் அவரை லவ் பண்ணேன். ஆனால் அவர் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஏய், என்னடி சொல்கிற?
அவரு வேற பொண்ணை லவ் பண்றாரா? நான் இது வரைக்கும் நீயும் அவரும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி, காலேஜ் கேம்பஸ்குள்ள அது மாதிரிலாம் வச்சுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு நீங்க எதுவும் பெருசா பேசிக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்ன வேற மாதிரி சொல்ற? ஐயோ சீரியஸா தான் மேம். நான் அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் அவரை என்ன அவாய்ட் பண்ணிட்டு தான் போவாரு. அப்ப எனக்கு புரியல. நான் அவரோட கேரக்டர் அப்படி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது அவர் இன்னும் அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காருன்னு. தேடிக்கிட்டு இருக்காரா? அந்த பொண்ணு எங்கடி போனா? அந்த பொண்ணை எங்கே போனாங்கன்னே தெரியல மேம். கிட்டத்தட்ட 7 வருஷமா அந்த பொண்ணை இவர் தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் கண்ணில் கூட மாட்டலை. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களும் தான் இவரை லவ் பண்ணாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, திடீர்னு அவங்கள காணும். 7 வருஷமா காணும். இது என்னடி புதுசாக இருக்கு? 7 வருஷமாவா ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருப்பாரு? ஆமாம் மேம், இவங்க லவ் அவ்வளோ ஸ்ட்ராங்கு. இவரே பொதுவாக யார்கிட்டையுமே பெருசாக பேச மாட்டாரு. இவருக்கே ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அப்போ பாருங்க இவங்க லவ் எப்படி இருந்திருக்கும்னு. இரு லைட்டாக அவரை கூப்பிட்டு ஏதாவது கேட்டு பார்ப்போம். ஐயோ மேம் சும்மா இருங்க, நீங்கள் பாட்டுக்கு என்ன ஏதாவது மாட்டி விட்றாதீங்க. ஏய் உன்னே நான் ஏன்டி மாட்டி விடுறேன்? இரு அவர்கிட்ட கேட்டு பாப்போம். ராம் சார். மேம் குட் மார்னிங். சொல்லுங்க. என்ன சார் அப்பையில இருந்து ஏதோ யோசிச்சுட்டே வரீங்க? என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல மேம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். இல்ல சார், உங்க முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது சார். அதுதான் என்னன்னு புரிய மாட்டேங்குது. சொல்லுங்க சார், நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பழகிட்டோம். ஒரே காலேஜ்ல வேற ஒர்க் பண்றோம். ஒரே அபார்ட்மெண்ட்ல ஒன்னா தான் இருக்கோம். சொல்லுங்க சார், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். யாராவது தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா கூட சொல்லுங்க, கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். மேம் பேசாம இருங்க மேம். ஐயோ அவர் என்னையதான் மேம் முறைப்பாரு. எனக்கு மட்டும் தான் மேம் அந்த விஷயம் தெரியும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேம். அப்புறம் பாவம் சார் நம்ம ஜனனி. அடிக்கடி பேசுங்க, நீங்க பேசவே மாட்டீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றா. என்ன நான் பேச மாட்டேன்னு ஜனனி ஃபீல் பண்றாங்களா? அப்படியா ஜனனி? ஐயோ சார் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை சார். மேம் சும்மா நம்மள கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணல. அதானே, இன்னைக்கு ஜனனி கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் பீரியடே நான் தான். அதனால ஜனனி ஒரு பயத்திலே இருக்காங்க என்ன பார்த்து. என்ன ஜனனி, டெஸ்ட்டுக்கெல்லாம் படிச்சிட்டிங்களா? என்னது சார், டெஸ்ட் சொல்லியிருந்தீங்களா? ஐயோ சார் நான் படிக்கவே இல்லையே. சாரி சார், நாளைக்கு படிச்சுட்டு வந்துடுறேன் சார். இன்னைக்கு தயவு செஞ்சு டெஸ்ட் மட்டும் வச்சிடாதீங்க சார். இப்போ சும்மா தானே வரீங்க, பஸ்ல எடுத்து வச்சு படிக்கலாம்ல. சார் பஸ்ல எப்படி சார்? ஆமாமா, ஜனனி பஸ்லலாம் படிக்க மாட்டா. வீட்லயே இருந்தா மட்டும் படிச்சு கிழிச்சிருவா. மேம் சும்மா இருங்க மேம். அவர் பாட்டுக்கு அங்கிட்டு திரும்பி வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு வந்தாரு. அவரை கூப்பிட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு உங்க விஷயத்த மட்டும் பேச வேண்டியதானே? என்ன இப்படி கோத்து விட்டுட்டீங்க? இன்னைக்கு டெஸ்ட்னு எனக்கு தெரியாது மேம். ஹலோ மேடம், நான் கூட டெஸ்ட் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குல்ல? எது நீங்களுமா? டிரைவரண்ணா பஸ் நிப்பாட்டுங்க. நான் இப்படி இறங்கி வீட்டுக்கு போறேன். எனக்கு திடீர்னு ஐசியூ வார்டில் அட்மிட் ஆகுற மாதிரி அவ்வளோ காய்ச்சல் அடிக்குது. நான் போயிட்டு கொஞ்சம் அட்மிட் ஆயிட்டு வந்துடுறேன். ஓ அப்போ ஸ்டாஃப் ரூம்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் உண்மை இல்லை. ராம் சாருக்கு வேற ஏதோ லவ் மேட்டர்ல தான் பிரச்சனை. ஆனா இவரை பத்தி ஸ்டாஃப் ரூம்ல தப்பால எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒரு மேம் கூட கம்பேர் பண்ணிலாம் பேசி இன்னைக்கு அந்த மேம் வந்து சார் கிட்ட பேச போறதால சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியலையே. பேசாம ராம் சார் கூப்பிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துடலாமா? வீடே கமகமகமான வாசம் வருது. அண்ணன் வராருன்னு தெரிஞ்சோன்னே நல்ல தடபுடலா விருந்தெல்லாம் நடக்குது போலயே. ஆமாங்க, அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு வருதுல்ல, அதான் புஷ்பா காட்ட சொல்லி எல்லாம் வாங்கி கொடுத்து சமைக்க சொன்னேன். அக்கா சூப்பரா சமைச்சு கொடுத்துருக்காங்க. கத்திரிக்காய் முருங்காலாம் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு மட்டன் சுக்கா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் தான் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி, ஆனா ஒரு வாட்டி கூட எனக்கு இதெல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு உனக்கு தோணல பத்தியா? அது வந்து உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு எனக்கு தெரியலையே. நீதான் தெரிஞ்சு வச்சுக்கணும் எனக்கு இதெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதா, என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு. ஆனா உனக்கு என்னென்னலாம் பிடிக்கும் என்னென்னலாம் பிடிக்காதுன்னு நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் உனக்கு எல்லாம் செய்வேன். எனக்கு தான் அந்த கொடுப்பன இல்ல, என்ன பண்றது? இங்க பாருங்க, அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன் கொடுப்பன இல்லைன்னு நினைக்கிறீங்க? நான் இருக்கேன்ல, நான் உங்களுக்காக செய்யறேன். அண்ணன் மட்டும் வந்துட்டு போட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்றேன். பா இந்த வார்த்தையே போதும், வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை, நான் போய் குளிச்சுட்டு வரேன். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணன் ரொம்ப கத்தும், என்கிட்ட பேசாத அப்படி இப்படின்னு ரொம்ப பயந்துட்டே தான் கால் பண்ணேன். ஆனால் அண்ணன் ரொம்ப சாஃப்டாக பேசிச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நான் கால் பண்ணுறேன்ல, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, நீங்கள் ஏதாவது என்ன சொல்லிட்டீங்களோ, நீங்கள் ஏதாவது என்ன அடிச்சிட்டிங்களோன்ற லெவலுக்கு பேசிட்டு இருக்கு. ஏன் உங்க அண்ணன் தானே உன்னை வளர்த்தான், அவனுக்கு கூடவா தெரியல நீ தான் என்ன அடிச்சிட்டு இருக்க? நான் உன்னை எதுவுமே சொன்னது இல்லைன்னு. அப்புறம் வேற என்ன சொன்னா உங்க அண்ணன்? கண்டிப்பா என்ன ரொம்ப கேவலமா கழுவி ஊத்திருப்பான். வந்தா பேசுவானா மாட்டானா? ஆமாங்க, அது வேற சொன்னிச்சு. நான் அவன்கிட்ட எல்லாம் பேச மாட்டேன், என்ன பேச சொல்லி கம்பல் பண்ணாதுன்னு. ஆனா நான் உங்களை விட்டு கொடுக்கலங்க, சொல்லி வச்சிருக்கேன். அவரு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆஹா, பதிலுக்கு நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டாரோ? கேட்க மாட்டாராம். அப்படி ஒன்னும் எங்களால எல்லாம் கேட்க முடியாதுங்க. என் பொண்டாட்டியோட அண்ணங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு இறங்கி போறேன். இன்னும் வரப்போ ஓவரா பண்ணிட்டு இருந்தானா நானும் அப்படி எல்லாம் கேட்க முடியாது. ஹலோ, நீங்க பண்ண வேலைக்கு அவர் வீட்டுக்கு வரதே பெரிய விஷயம். இதுல பேச மாட்டேன்னு வேற சொல்றீங்களா? ஐயோ, எப்ப பொண்டாட்டியா இருக்கீங்க, எப்ப அண்ணனுக்கு தங்கச்சியா மாறுறீங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குது.
இப்பதான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின உடனே பாசமலரா மாறிட்டியே. என்னத்த பண்றது, இந்த உலகத்துல பொண்ணுங்களாவே பிறந்துட்டா அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணணும், புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும், அப்பாவை விட்டு கொடுக்க கூடாது, அம்மாவை விட்டு கொடுக்க கூடாதுன்னு அப்பா டயர்ட் ஆகுது. எம்மாடி ரொம்பதாம்மா. சரி நீ எல்லாத்தையும் எடுத்து வை, நான் போய் குளிச்சுட்டு வரேன். உங்க அண்ணன் வந்திருக்கின்ற போறான். சரிங்க. ஐயோ, பாத்ரூம்ல சோப்பு வைக்கவே மறந்துட்டேனே. நம்ம குளிக்கும் போதே கொஞ்சோண்டு தான் இருந்தது. சரி ஓகே, நம்ம எடுத்து கொண்டு போய் கொடுத்துருவோம். என்னது சோப்பை காணோம்? நிலா வேற எங்கேயாவது வச்சிருக்காளா? என்ன சோப்பு சோப்பு? நிலா, நிலா, என்ன பாத்துங்க? ஐயோ, லூசு. நீ ஏன் சோப்புல கால வச்ச? லூசு, நீ எதுக்கு சோப்புல கால வச்ச? நீங்க எதுக்கு ஷவரை திறந்து விட்டீங்க? நான் விழும்போது கை பட்டுடுச்சு. அதே மாதிரி நானும் தெரியாம காலை வச்சு வழுக்கிடுச்சு. சாரி. எதுக்கு? இல்ல அது இப்படி ஆகும்னு நினைக்கல. ஆனா எதுவும் நல்லா தானே இருக்கு. உனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எனக்கு இது மாதிரி மழையில நனையணும்னு ஆசை. மழையில தான் நனைய முடியல. அட்லீஸ்ட் கடவுளா பார்த்து நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன் அமைச்சு கொடுத்துருக்காரு. உங்க அண்ணன் வந்துட போறான். கால் பண்ணி கேட்டேன், வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னான். அது வரைக்கும் இப்படியே இங்கேயே இருக்கணும்.